ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு ஆம்லேட்டு முட்டை பன்னு போல் இருக்கும். ஆம்லேட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு திருப்பி போட்டிருக்கேன், ஒரு சைடு இந்த பக்கம் பாருங்கள், அடிப்பக்கம் இருக்கிறது. முன்னாடி பக்கம் இது மாதிரி வரும், அடிப்பக்கம் இப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ரெண்டு முட்டையும் வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இது முட்டை திருப்பி போட்டிருக்கேன், முன்பக்கம் இது பின்னாடி பக்கம் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிடலாம், அப்படியே பிள்ளைங்களுக்கு டிஃபனாகவும் கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை ஆம்லேட் அப்படியே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பன்னு போல் இருக்குது பாருங்கள். தூக்கவே முடியல, அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்குது. ரெண்டே முட்டை தான். இங்கே பாருங்கள், சூப்பரான முட்டை ஆம்லேட். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு முட்டை ஆம்லேட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முட்டை தான் எடுத்திருக்கேன். சூப்பரான ஒரு முட்டை ஆம்லேட்டு ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள், முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையை உடச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், 2 முட்டை உடச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். அப்படியே இந்த எண்ணெய் காய்தலையே வானல் அதில் அப்படியே வச்சுருங்க. தீ சிம்மில் வச்சுருங்க. 1/2 டீஸ்பூன் காரம் மிளகாய்த்தூள், நல்லா காரமாக சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். இந்த முட்டை ஆம்லேட்டுக்கும் வெங்காயமும் சேர்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே சேர்த்து தூள் உப்பு. இது பாருங்கள், ஒரு வெங்காயம் பெரிய சைஸு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டா நல்லா மணமாக இருக்குது, வாசனையாக. தக்காளி, சின்ன சைஸு தக்காளி, அதை முழுசாகவே சின்னதாக கட் பண்ணி சேர்த்துங்க. 2 முட்டைக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு நார்மலான தக்காளி, பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் விட்டாச்சு பாருங்கள். மிளகு பொடி நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன். நல்ல ஜலதோஷமாக இருந்தால் கூட இந்த முட்டை ஆம்லேட்டு கொடுங்க, மிளகுத்தூள் சேர்த்து நல்லாயிருக்கும். அப்படி திருப்பி விட்டுடலாம். அப்படியே ஃபஸ்ட்டு சுத்தரியும் கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே முட்டையை சேர்த்துடலாம். பார்த்து செய்யுங்க, தூக்கி திருப்பி போடும்போது மேலே தெறிக்க ஆரம்பிக்கும். வானல் நல்லா இது மாதிரி குழியாக இருக்கணும். அப்போ தான் முட்டை நல்லா பன்னு போல் உப்பிட்டு சூப்பராக வருது பாருங்கள். நல்லா உப்புலாம் இருக்குது பாருங்கள் முட்டை ஆம்லேட். இன்னும் 2 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு கொஞ்சம் வேகட்டும். இங்கே பாருங்கள், அப்படியே திருப்பி எடுத்துடலாம்.
சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? சூப்பரான முட்டை ஆம்லேட். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே வெந்திருக்கும், நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் பார்த்தீங்களா? சூப்பரான பன்னு போல் முட்டை ஆம்லேட்டு ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இதே மாதிரி இன்னொரு ஆம்லேட்டும் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தட்டுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தட்டுக்கு மாற்றிட்டேன். சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறுன பிறகு எடுத்து பார்க்கலாம். அதுக்குள்ளே இன்னொரு முட்டை ஆம்லேட்டு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், முட்டையும் சேர்த்துட்டேன். 1/2 டீஸ்பூன் காரமிளகாய்த்தூள், தூள் உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே கூட ஒன்றாவே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், தக்காளியும் சேர்த்துட்டேன். பாருங்கள், மிளகுத்தூள் நல்லா கூடுதலாகவே கூட சேருங்க, நல்லது தான். நல்லா மிளகு சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு சளியெல்லாம் பிடிக்காது. இங்கே பாருங்கள், எண்ணெய் விட்டுட்டேன். குரங்கல்ல ஃபஸ்ட்டு போட்டு எடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், முட்டை ஆம்லேட்டு ரெடி ஆகிடுது. பன்னு போல் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், முட்டை ஆம்லேட்டு தான் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு டைமு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.